மகாபரிசுத்தமுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். தேவன் நமக்கு உதவி செய்வார். படிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் 15 வசனங்களை படிப்பார். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறதே. மேல உள்ளது படிங்க. மேல உள்ளது உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியம் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். ஆமா, சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்கிறவர்களுமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். பார்த்தீங்களா, 3 விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். நமக்கு பேய்த்தனத்தில் இருக்கக்கூடாது. யாக்கோபு தன் நிருபத்திலே எழுதியிருக்கிறார். யாருக்கு எழுதியிருக்கிறார்னா விசுவாசிக்கு தான், ஊழியக்காரருக்கு தான், தேவஜனத்துக்கு தான் எழுதுகிறார். அந்நியனுக்கு கிடையாது. பேய்த்தனங்கள் மனதில் மீட்டோம், ஞாபகம் எடுத்துட்டோம், அபிஷேகம் எடுத்துட்டோம், அவனுக்கும் சொல்றார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவருக்கு சொன்னேன். பேய்த்தனங்கள் நம்மள வாழ்க்கையில் இருக்கிறார். ஏன் இந்த நாள் இந்த வசனத்தை படிக்கணும்னு சொன்னா, 2 நாட்கள் துவங்கி இது முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. 2 நாட்கள் துவங்கி முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலே நாம் தேவனே துக்கமனதோடு போயிட்டு தேவனை துதிக்கலாம், ஆராதிக்கலாம், துக்கமா இருக்கலாம், முகம் வாட வைத்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியது என்ன? அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் என்ன? இதை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். பேய்த்தனங்கள் என்றால் என்ன? கீழோட வசனப்படிய வைராக்கியமும் விரோதமும் இருக்கக்கூடாது. அங்கே கலகமும் இருக்கும். அப்புறம் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. கேட்பீங்க. அதெல்லாம் இதுல பாத்தீங்கன்னா 4 விஷயத்தை பாருங்க. கலகம் இருக்கு, துர்ச்செய்கை, வெட்டணும், சுத்தணும், சூறையாடணும், பங்கேற்கணும், அவனை விட்டு வைக்கக்கூடாது, அவனை கொல்லணும், அவன் பணத்தை பறிக்கணும், அவன் சொத்தை பறிக்கணும். இப்படியெல்லாம் நமக்கு என்ன? இதெல்லாம் பேய்த்தனங்கள். எல்லாமே பேய்த்தனம். இந்த 2 நாட்களிலே அந்த பேய்த்தனங்களை நாம விட்டு அகன்று போக பண்ண நாம் முயற்சி எடுக்கிறேன். இன்றைக்கு முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. நமக்குள்ளே யாக்கோபு சொல்றதுதானே, இந்த பேய்த்தனங்களில் ஒன்றும் நமக்குள்ளே இருக்கிறார். இது அவகரிக்கிறது, கலநோட்டமாக்குறது, திருடுறது, ஏமாத்துறது, ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை கெடுக்கிறது, ஒரு ஊழியக்காரன் பேரை கெடுக்கிறது, ஒரு விசுவாசி பேரை கெடுக்கிறது, ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தை கெடுக்கிறது. இது எல்லாமே பேய்த்தனங்கள். அப்படி இப்படிப்பட்டவர்கள் எந்த ஊழியக்காரனுக்குள்ள இருக்கோ, நான் அவங்க இடத்துல எவ்வளவு பழகினாலும் உடனே கட் பண்ணிடுறேன். புரியுதுங்களா? சிபிஎம்ல அப்போ ஒரு டெபுட்டி டெபுட்டி சீஃப் பாஸ்டர் எஸ்டி அவர் ஊழியருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆளோட பழகும் போது அவனுக்கு பின் இருக்கிற பொல்லாப்பு எப்படிப்பட்டவை என்று அறிய வேண்டும். அவனுக்கு பின் இருக்கிற பொல்லாப்பு மட்டமா பொல்லாப்பா இருந்தால் அப்படிப்பட்ட இடத்துல அதிகமாக பழகுவதை நாம் விட்டுவிட வேண்டும். ஊழியக்காரனா இருந்தாலும் சரி. இது சொல்லப்பட்ட துர்க்குணங்கள் எல்லாம் அவனுக்குள்ள இருக்கும். கலகம் இருக்கும், சென்று முடிப்பான், குடும்பங்களை கெடுப்பான், ஊழியத்தை கெடுப்பான், ஊழியக்காரனை பத்தி இன்னொரு ஊழியக்காரன் துர்ச்செய்தி பரப்புவான், அவனை பத்தி இங்க துர்ச்செய்தி பரப்புவான். என்னென்ன வேலையை நாங்கள் ஒன்றா கூடி பேசிக்கொண்டிருப்போம். ஒரு ஆள் எழுதி போனா அவனை பத்தி உடனே அவன் தப்பா பேசுவான். நான் எழுதி போனா என்னை பத்தி அவன் தப்பா பேசும். இதுதான் பேய்த்தனங்கள். கலகம் பண்ணுகிறது, சென்று முடிக்கிறது, திருச்சி விடுறது, நம்ம அவதரான பழிகளை போட்டு நம்ம பேர்களை கெடுக்கிறது. இப்பெல்லாம் என் பேரை நிறைய பேர் கெடுத்திருக்கிறான். அப்பாண்ட பழிகள் எல்லாம் போட்டு என் பேரை கெடுத்திருக்கிறான். இதெல்லாம் பேய்த்தனங்கள். அது நிறைய சீக்கிரம் விசுவாசத்துக்கு கிறிஸ்தவனுக்கு இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த நாளில் அந்த பேய்த்தனங்களை நம்ம வச்சு அகன்று போக பண்ணும். துர்க்குணம், குளிப்பு என்கிற துர்க்குணங்களை நம்ம வச்சு எதிர்த்து போட்டுப்போம். துர்க்கிரிகளை நம்ம விட்டு, ஆண்டவரே இனி நான் இதை செய்ய மாட்டேன்,
நீ யாருக்கு விரோதமா பேசி என் குடும்பத்தை கெடுக்க மாட்டேன், யாரு பழைப்பை கெடுக்க மாட்டேன், யார் வருமானங்களை கெடுக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருக்க. இன்னைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லி இந்த லெந்த நாட்களே முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில நாம் தீர்மானம் எடுக்கணும். 4 வருஷம் தீர்மானம் எடுத்தால் நல்லது. இல்லைன்னா இதே அடுத்த வருஷம் லெந்து நாட்கு வரும்போது இதே அக்கிரமத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். பணம் இருக்கும், சொத்து சேரும், ஆனா பாவமும் சேரும். ஒரு விஷயத்துல இருந்து ஒரு விடுதலை இல்லைன்னா அது அவைகளினால் நீங்க ஆளுகை செய்திருக்காங்கன்னா பாவம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தால், துக்குணங்கள் ஒரு ஆளுகை செய்து கொண்டிருந்தா, பெருமை, மேட்டின், அகந்த, இருமாப்பு, கள்ளத்தனங்கள் எல்லாம் அவங்க ஆளுகை செய்து கொண்டா நீங்க எந்த பரலோகத்துக்கு போவீங்க சொல்லுங்க? ஒரு ஊழியக்காரன் பேரை கெடுக்கிறது, ஒரு ஊழியத்தை கெடுக்கிறது, இப்படிலாம் செஞ்சிருக்கா நீங்க எந்த பரலோகத்துக்கு போக முடியும்? இப்படிப்பட்டவர்களை நான் அறிந்து கொள்வேன். இது தேயின் ஆளுகையில் இருக்கிற ஊழியக்காரன், இவனோடு பழகக்கூடாது என்று சொல்லி உடனே கற்பனை சீக்கிரம் சொல்லி கொண்டிருக்கிறான். பொல்லாப்பு இருக்கிற மனிதன் அவனுக்கு பின்னே என்ன பொல்லாப்பு இருக்கிறது என்று கண்டால் அந்த பொல்லாப்பு இருக்கிற அந்த மனிதனை விட்டு விலக வேணும். ஊழியக்காரன் தான் விலகிங்கன்னு சொல்றாரு. அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்ன வேணும்? ஒரு பொல்லாப்பு இருக்கிற ஊழியக்காரன்ட்டானா அவன் குணாதிசயம் சரியில்லை, அவன் கிரியை சரியில்லை, அவன் நடத்தைகள் சரியில்லை அப்படின்னு சொன்னா அவனுக்கு அவனுக்கு ஊழியக்காரனுக்குள்ள சாபம் இருக்கும் இல்லையா? சாபங்கள் இருக்கும். சில ஊழியக்காரன் முன்னோருக்கு சாபம் இருக்கும். அப்படியாப்பட்ட ஊழியக்காரனுக்கு நான் பழகவே மாட்டேன். அவனுக்கு சாபம் இருக்கு. அது எந்த சந்ததியை தாக்கும்னே தெரியாது. முன்னோர்கள் செய்த பாவங்கள், சொத்து சேரும், ஐஸ்வர்யம் சேரும், பணம் சேரும், ஆனா சாபமே இருக்கும். அது உங்களை விடவே விடாது. உன் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் சொல்வது போல உங்க முன்னோர்கள் செய்த கர்மங்கள் அது விலகி போகாது. அது உங்களை பின்தொடர்ந்து கொண்டே வரும். நான் நிறைய குடும்பங்களை பார்த்திருக்கேன். புரியுதுங்களா? அதனால்தான் நாம இந்த நாளிலே லெந்து நாட்கள்ல முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நம் கிரியைகளை சரிப்படுத்துங்கள், நம் துர்க்கணங்களை அகன்று போக பண்ணுங்கள், துர்க்கிரிகளை நம்மை சரி அகன்று போக பண்ணுங்கள். துர்த்தனமான வார்த்தைகள், துர்த்தனமான பார்வைகள், துர்த்தனமான யோசனைகள், கற்பனைகள் இவைகளை நீங்கள் அகன்று போக பண்ணுங்கள். அடுத்த வாரத்துக்குள்ளாக ஒரு நல்ல புதிய மனிதனாக நீங்கள் மாறுவதற்கு ஒப்புக் கொடுங்கள். தேவன் நம்மை கைவிட மாட்டார். அப்போ என்னை பொறுத்தவரை ஒரு ஆளோட பழகுறதுக்கு முன்னே அவன் எந்த பொல்லாப்புல இருக்கிறான், ஊழியதான் செய்வாங்க. நல்லா விசுவாசித்தான் பாட்டுலாம் பாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, பிரசங்கம்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவனுக்குள்ள மேட்டிமை என்கிற பொல்லாப்பு இருக்கோ, அகந்தை என்கிற பொல்லாப்பு இருக்கோ, அகம்பாவை என்கிற பொல்லாப்பு இருக்கோ, வேசித்தனங்கள் என்ற பொல்லாப்பு இருக்கோ, வேசிக்கல்லனா இருப்பான், பொய்க்கு பிதாமமா இருக்கிற அவனும் சாத்தான ஆளுகையில் அவன் இருப்பான். ஆனால் வைட் போது இருப்பான். லூசிபேர் யாரு? ஒளியின் தேவனுடைய சாத்தானவன் ஒளியினுடைய வேடம் தரித்து வசனம் கடிச்சிட்டு அவன் அப்படி நிற்பான் வெள்ளையா, நல்லா பைபிள் எடுத்துட்டு பிரசங்கம் பண்ணுவான். அவன் நடைய பார்த்தீங்கன்னா பெரிய பசுத்தவன் தேவ மனுஷன் இருக்கும். அவனை மண்ணடி போட்டுப்பாருங்க, சர்ப்பத்தை போல தீண்டுவான். இது போல சாபம் உள்ள பல ஊழியக்காரனை பார்த்திருக்கிறேன். காரணனே அவன் நிலைமை அவன் அறியவில்லை, வேஷமாக இருக்கிறார்கள். கேட்ட என் ஜாதி புத்தியை நான் காட்டுறேன் பார். அப்படி என்கிட்ட ஒரு ஊழியக்கார ஒரு இடத்துல சொல்ற, என் ஜாதி புத்தியை நான் காட்டுறேன் பார், அதான் வெண்ணி ஊத்திட்டேன், ஆவி பல்லோத்து போகாதபடிக்கு நீயே உனக்கு வெண்ணி ஊத்திக்க. நான் அனாவசியமா எந்த ஊழியக்காரோட பழக மாட்டேன். ஒன் டைம் அந்த ஊழியக்காரன் நெருங்கி பேசினா போதும், அவன் மேல சாபம் இருக்கும். பணம் இருக்கும், சொத்து இருக்கும், சாபம் இருக்கு எனக்கு தெரிந்தால் அந்த ஊழியக்காரன் நடையிலே நிற்க மாட்டேன். புரியுதுங்களா? தேவனுடைய ஆளுகையில இருக்கும். அதனாலதான் எனக்கு டிபிஎம்ல என் பசுத்தவன் நல்லது சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும் ஒழிய எல்லாரும் சொல்றதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். அப்படியா அவ்வளவுதான் வந்தா நான் அவனை அப்படியே பண்ணிடுவேன், அதெல்லாம் நான் வச்சுக்கவே மாட்டேன். அந்த பெலோஷிப் இந்த பெலோஷிப் இதெல்லாம் பெருசா என்ன மாட்டேன். ஆண்டவரோடு இருக்க பெலோஷிப் தான், அவருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய பிரமாணங்கள் தான் எனக்கு முக்கியம். அதோடு இருக்க பெலோஷிப் தான் எனக்கு மேன்மை. சரி, ஒரு பெலோஷிப் போயிட்டு அவர் பையன் மருவம் ஆயிடுவேனா? இல்லையே. எந்த பெலோஷிப்ல மறுரூபத்தை பத்தி பேசுறாங்க? எத்தனை பெலோஷிப்ல ஊழியக்காரர்களை கூப்பிட்டு மறுரூபப்படுத்துகிறீங்க, மகிமை வேலை செய்யுது, எல்லாம் ஓட்டிட்டாங்க. அப்போ இவருக்கு அதுவா, இவருக்கு இருக்கா, பாஸ்டர் கிராஜுவேஷன் வச்சிருக்கானா? அவன் சொல்றேன் கேட்டுக்கிறீங்க.
அப்போஸ்தலர் 93வது வருஷம் பாஸ்டர் கிராஜுவேஷன் வாங்கி. எப்பங்க? 93வது வருஷம். அதுக்கு பிறகு வாங்கின கிராஜுவேஷன் எல்லாம் காணாம போய் அப்புறம் அப்போஸ்தலர் கிராஜுவேஷனே வாங்க. அப்புறம் ரெவரண்ட் அண்ட் அப்போஸ்தலர் கிராஜுவேஷன் என்கிட்ட இருக்கு. மினிஸ்டரி அண்ட் அப்போஸ்தலர் கிராஜுவேஷன் என்கிட்ட இருக்கு. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் பேராசைப்பட மாட்டேன். ஆனால் இது ஏன் என்று சொன்னால், நாம் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு பின் இருக்கிற பொல்லாப்புகள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறது என்பதை அறிந்து நாம் விலகி வாழ வேண்டும். அப்ப நாம் இதை அறிந்து நம்மை நாமே சரிப்படுத்த வேண்டும். இந்த நாள்ல நம்ம கைகளை எல்லாம் சரிப்படுத்தணும். போன வருஷம் இருந்த துர்க்குணங்கள் எல்லாம் நம்ம இந்த வருஷம் வர நாளைக்கு இருக்கக்கூடாது. நிலந்த நாட்களில் இந்த மாதம் இந்த நாளிலேயே அவைகளை நம்ம விட்டு அப்புறப்பட்டோம். ஆண்டவரே, என் கரங்கள் திரள்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க, கழுவுங்க, மனதை சுத்தம் பண்ணுங்க, வாயில் வார்த்தைகளை சுத்தம் பண்ணுங்க, என் இருதயத்தின் தியானங்களை சரிப்படுத்துங்க, நடத்தைகளை சரிப்படுத்துங்க. குலபாதங்களை என்னை விட்டுட்டு போட்டோம். என்னென்ன பேய்த்தனங்களில் எத்தனை விதமான துர்க்குணங்கள் இருக்கு அவையெல்லாம் என்னை விட்டு போட்டோம். உங்களுடைய ஆளுகை எனக்கு வேண்டும். பேய்த்தனத்தின் ஆளுகை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் கிறிஸ்தவன வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை. அவங்க என்னை விட்டு அகன்று போக பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க போதை எனக்கு சொல்லி நான் வாழ வேண்டும். அருமையானவர்களே, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம நாட்டு சிஎம் இருக்கா, அவருக்கு புத்த அவரும் ஒரு காலத்துல பார்த்து பயந்தவர்கள் எல்லாம் இப்ப அவருக்கு உண்மை நெஞ்ச நிமித்துறான். நீ நெஞ்ச நிமித்தி என்ன பிரயோஜனம்? அருமையான அவருக்கு பேசாதீங்க, சிஎம்க்கு பேசாதீங்க. நீங்க எல்லாம் யோகியமானவங்களா? நீங்களாம் உன் கை சுத்தமா இருக்காவே? உன் பாவம் உன் வாசல். நீ ஒழுங்கா உன் குடும்பத்துல ஒரே மனைவியுடைய புருஷனா ஒழுங்கா வாழ். ஏன் அவரை போய் குறை சொல்ற? அறிவில்ல? நீ சாபம் முடிச்சவன். அவர் கையை கழுவிட்டாரியா? தான் கையை கழுவின அப்புறம் அந்த கையில கரை இருக்கு. நீ என்ன சொல்ற? அவர் பரலோகத்துக்கு போறார். சிஎம்க்கு பரலோகத்துல இடம் இருக்கு. நீ அதெல்லாம் பாக்குற? உனக்கு இடம் இருக்கா பாரு, உனக்கு இடம் இருக்கா பாரு. நீ எங்க தெருவில் அலைய போற? எம்ஜிஆர் பரலோகத்துக்கு போயிட்டா, பெரியார் பரலோகத்துக்கு போயிட்டா. நீ தேடி பாரு, எங்கன்னா இருக்க மாட்டாங்க. அண்ணாதுரை பரலோகத்துக்கு போயிட்டா, எம்ஜிஆர் மனைவி பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அருமையானுடைய சிலர் தான் பரலோகத்துக்கு போவார். கைக்காலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டா, கழுவிட்டா. நீ ஏன் பழைய வாழ்க்கையை பத்தி எடுத்து பேச? உனக்கு அறிவு இருக்கா? அத்தனை கொண்டாடி இத்தனை கொண்டாடி நீ ஒழுங்கமா வழியா? அந்த பாவம் தலையிலையும் சந்ததி தலையெல்லாம் சுமரும். நீ யோகியமா வாழ்ந்து காப்போ. ஆனா தேவனுடைய இந்த நாளிலே நம் கிரியைகளை சரிப்படுத்த வேண்டும். நமக்குள்ள எவ்விதமான பேய்த்தனங்கள் இராதபடி நம்மை விட்டு அகன்று போக பண்ணி நாம் கிருபையிலே சார்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கும் அவருடைய முதலமைச்சருடைய குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். புரிந்துங்களா? அடைந்த ரட்சிப்பை ஒரு தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அவர் இழந்துடக்கூடாது. அவர்கிட்ட போய் நெஞ்ச நிறுத்துற. அவர் பழைய வாழ்க்கையான நீ நெஞ்ச நிறுத்தி காட்ட அவர்கிட்ட அவர் பிரிந்து வாழ்றான். தேவனை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சியராய் ஏற்றுக்கொண்டு ரகசிய கிறிஸ்தவராய் வாழ்கிறார். அவங்களை பத்தி குறை சொல்லாதையா? அவரை கழுவிட்டார் ஆண்டவர். தேவன் முதலமைச்சரை கழுவி சுத்தம் பண்ணிட்டார். அவர் பரலோகத்துக்கு போறார். பரலோகத்தில் அவர் இடம் இருக்கு. அவருக்கு உனக்கு இருக்கா? நீ தான் அலையில தெருவில். அதனால அவரை பத்தி குறைச்சு பேசாதீங்க. அது நல்லது கிடையாது. உங்களுக்கு தேவன கோபம் உங்க மேல வரும். அந்த நாளிலே யாவரும் நீங்கள் கிரியைகளை சரிப்படுத்தி பேய்த்தனங்கள் என்ன அது இருக்கு பாருங்க. துர்க்குணங்கள் இருக்கு. துர்க்குணங்கள் என்ன? கெட்ட சுபாவங்கள். இவன் வெட்டுவேன், குத்துவேன், சூறையாடுவேன், பங்கிடுவேன் எகிப்தியர்கள் அப்ப சொன்னாங்க. அதே மாதிரி உனக்குள்ள இருந்தா நீ அவ்வளவுதான். அதனால் தேவனை நம்பி வாழுங்கள். தேவ கிருபையை நம்பி வாழுங்கள். தேவனோட ஐக்கியம் உங்களுக்கு இருக்கட்டும். தேவன் நம்மை அவர் ராஜ்யத்தில் சேர்ப்பார். புரியுதுங்களா? அவர் வருவாயில நாம போ, அவ்வளவுதான். அதனால தேவ கிருபையில இருந்து வாழ தேவன் உதவி செய்யும்படி உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னொரு வருஷம் சொல்றேன், படிங்க. 16 யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளது. பாருங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானம்
முதலாவது சுத்தம் உள்ளதா இருக்கிறது. கீழே பின்பு சமாதானமும் சாந்தமும் பாருங்க, சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. இதுதான் இந்த நாளிலே நம்முடைய ஆதியாத்மா சரீரத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டிய, தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள், அம்சங்கள். பேய்த்தனங்கள் அல்ல, அவைகளெல்லாம் அகன்று போட்டு லெந்த நாட்களிலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமையான இன்று இதில் 17ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டதானே இந்த வார்த்தைகள், அம்சங்கள், இந்த பெரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நாம் அடைந்து நாம் வாழ்ந்தால் தேவராஜ்யத்துக்கு செல்ல. இதெல்லாம் இங்கதான் கிடப்ப நாயா அலைவர் செத்து போய், அப்படிதான் ஒருத்தன் செத்து போய் பரலோகத்துக்கு போல அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறான். இதே மாதிரி தான் நிறைய ஊழியக்காரர் செத்து பரலோகத்துக்கு போற, நிறைய கிறிஸ்தவர் சேர்த்து பரலோகத்துக்கு போகலைங்க. அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாது. நம்ம பேய்த்தனங்களை அகற்றி கொண்டு அந்த 17ஆவது யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் சொல்லப்பட்ட பரலோக ஞானம், இதையெல்லாம் பாருங்க. இவையெல்லாம் நம்ம அடைந்து வாழணும். இந்த நாள்ல அது பெற்றுக்கொள்ளணும். நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க சர்ச்சு முடிச்சு வீட்டுல இருந்தீங்கன்னா, ஆண்டவரே என் வீடியோ பார்த்தீங்கன்னா இதே எனக்கு வேண்டாம் ராஜா, பேய்த்தனங்கள் எனக்கு வேண்டாம், அதை வந்து அகன்று போட்டு இனி வேண்டாம், இனி நீ எப்போ வருவே தெரியாது, ஒருவேளை நீங்க சந்திக்கலாம், என்ன நான் உங்களை சந்திக்க வேண்டி வரோம், மன்னிச்சு சரிப்படுத்துங்கன்னு சொல்லி பேய்த்தனங்களுக்கு உழைக்கி இந்த 17ஆம் வசனம் சொல்லப்பட்ட நல்ல அம்சங்களை உங்களுக்குள்ள வைத்து நீங்கள் வாழ்வது நல்லது. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னா இவையெல்லாம் எங்க தங்கும்? அதில் சொல்லப்பட்ட நற்குணங்கள் எல்லாம் எங்க தங்கும்? வாசல்களே உங்க தலைகளை உயர்த்துங்கள், மகிமை ராஜா உத்தரவிப்பார். இந்த வாசல், நாம் அதாவது வாசல் தலம், நாம் தேவனத்தில் அர்ப்பணிக்கும் போது, அவர் பிரவேசிக்கும் போது இதுல சொல்லப்பட்டது பரலோக நன்மை, ஞானம், அன்பு, இவையெல்லாம் நமக்குள்ள இருக்கிறது. துர்க்குணம் நமக்கு தேவையில்லை, பேய்த்தனங்கள் நமக்கு தேவையில்லை. அவையில் அகன்று போக நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்கு தேவனா இருக்கிறார், நாம் அவருடைய வாசஸ்தலமா இருக்கிறோம். அவர் நம்மளே வந்து வாசம் பண்ணுகிறார், நற்குணம் நமக்குள்ள வைக்கிறார். அதுல 17ஆவது வசனத்தில் சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை நாம் அடைந்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒருத்தர் கெடுத்து பேசாதீங்க, ஒருத்தர் கிடைக்கிற நன்மைகளை கெடுக்காதீங்க, ஒரு ஊழியத்தை கெடுக்காதீங்க, ஒரு விசுவாச வாழ்க்கையை கெடுக்காதீங்க, ஒருவருக்கு கிடைக்கிற நன்மைகளை கெடுத்து போடாதீங்க. இதெல்லாம் சாபம். ஒருவருக்கு கிடைக்கிற நன்மைகளை கெடுத்தால் அது ஒரு சாபம். உனக்குள்ள இருக்கிற சாபம் மற்றவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை எல்லாம் கெடுத்து போடும். இதான் சாபம். திருநெல்வேலியில் இருக்கும்போ ஒருவர் எனக்கு வந்து உதவி செய்ய வந்தார். அவர் இடத்துல போய் ஒருத்தர் சொன்னா, அவர் வந்து இந்த மாதிரி நீங்க எதுக்கு அவருக்கு உதவி செய்ய தடுத்தான். ஆனா இன்னொரு அம்மா பீஸ் கட்ட 2 பிள்ளைகளை பீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டாங்க சில வருஷத்துக்கு பிறகு. அந்த அம்மாவுக்கு நான் என் பிள்ளை வந்து 10th பாஸ் ஆகும். அந்த மேடம் சொல்லி எனக்கு கொஞ்சம் குறைங்க பீஸ் சொல்லி, சரி உங்களுக்கு நான் 3000 ரூபாய் குறைச்சு போடணும், 3000 ரூபாய் குறைச்சு போட்டான். அந்த காசோட இன்னும் 2000 ரூபாய் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்து பிள்ளைகளுக்கு கூட இருந்தா போட்டு பீஸா கட்டிக்குமான்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் அவங்க கையில கொடுத்துட்டேன். அப்போ சொல்றா, நீங்க எதுக்கு அவர் எனக்கு உதவி செய்யறவனே கெடுத்தான், நாம இன்னொருத்தனுக்கு உதவி செய்யறது, இன்னொரு ஆளுக்கு உதவி செய்யறதுக்கு அந்த அம்மா விடும். அந்த அம்மா பிள்ளை சைவ பிள்ளைவார். அந்த அம்மா புரியுதுங்களா? புருஷன் கிடையாது. அந்த அம்மா வீட்டு வேலை செய்து சாப்பிடுது. 4 வீட்டுல சைவ பிள்ளைவார் வீட்டுல போய் வேலை செய்து பாத்திரம் கழுவி துணில வச்சு போட்டு சமையல் வேலை பார்த்து அந்த பிள்ளைகளை காப்பாத்துறாங்க அந்த அம்மா. ஒரு விடம். ஆனா பீஸ் கட்ட காசு இல்லை. 4 வீட்டுல வேலை செஞ்சாலும் 700 ரூபாய் 1000 ரூபாய் தான் சம்பளம் தருவோம். வீட்டு வாடகை கொடுக்கணும், வேணும் அந்த இடத்துல காசு. மாஸ்டர் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட காசு இல்லையே, என்ன செய்யறது தெரியல. சரி இல்லைங்க சொல்லிட்டு உடனே போயிட்டு எனக்காக என் பிள்ளை பீஸ் கட்ட முடியலையா அப்படின்னு சொல்லிதான் 3000 ரூபாய் குறைச்சி வாங்கி அந்த அம்மாவுக்கு 3000 என் கையில இந்த 2000 போட்டு அவங்க அப்ப எனக்கு இல்ல காசு அவங்களுக்கு கொடுக்கும். பாருங்க, இதுதான் நற்குணம், இதுதான் அன்பு. ஏழை விதவிக்கு எளியா உதவி செய்தா, ஏழை விதவிக்கு உதவி செய்யணும், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும், பசியா இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேணும், ஏழை ஊழியக்காரர் உதவி செய்ய வேணும்.
வேத விசுவாசிகளுக்கு உதவி செய்யணும். அந்த இடத்துல ஜாதி பார்த்து இருந்தா நடக்குமா? உன்னை தேவன் ஜாதி பார்த்து தள்ளிடுவா. நீ இந்த ஜாதியே கிடையாது போடா அப்படின்ற. அப்போ நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இந்த நாளிலே நீங்க வீட்டுல இருந்தாலும் பேய்த்தனங்கள் நல்லா படிக்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 17வது வசனத்துக்கு நல்லது சொல்லுது. மேல உள்ள வசனம் கெட்ட பேய்த்தனங்கள் பலந்து கொலபாதகம்லாம் பேய்த்தனம் தான். பொம்பளை பொறிக்கிறாலும் பேய்த்தனம் தான். ஏமாத்துறது பேய்த்தனம் தான். புரியுதா? அடுத்த அநியாயமா சம்பாத்தியம் திருடுறது, அநியாயமா சம்பாத்தியம் லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்றது, ஏமாத்துறது, இதெல்லாம் பேய்த்தனங்கள் தான். ஏன்னா இதெல்லாம் கிறிஸ்தவருக்குள்ள இருக்க. இந்துஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பரலோகத்துக்கு இடம் கிடையாது. அவங்க எங்கன்னா குலக்கோயில போய் படுத்து அங்கே கிடப்பாங்க. நீ பரலோகத்துக்கு போக வேண்டிய விசுவாசி, தேவன பிள்ளை. உனக்குள்ள இந்த பேய்த்தனங்கள் இருக்கக்கூடாது. இங்க எத்தனை ஆவி செத்து போன ஆவியில அங்க அலையுது ஏரியிலே. இந்த ரோட்டு வழியா நைட்லாம் போகுதுங்க, எனக்கு தெரியும். அன்பானவர்களே, அவங்க கதை அப்படிதான். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நாம் மேலானதை நாடி தேட வேண்டும். அப்படியானால் விடப்பட்ட துர்க்குணங்கள், பேய்த்தனங்கள், சுபாவங்கள் எதுவுமே நமக்கு இராதபடி நாம் பார்த்து. சில ஜாதிகளுக்குள்ளே சாபங்கள் இருக்கும். நானே பார்த்திருக்கிறேன். விடமாட்டேன், நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். எல்லாத்துல வெண்ணி ஊத்து, நீ சாபத்தில் இருக்கிறன்னு எனக்கு தெரியுமே. ஒரு ஜாதிக்குள்ள சாபம் இருக்கும், அது வெளியே தெரியாது. அந்த சாபம் அவனை ஆளுகை செய்து கொண்டே ஜாதிகளுக்குள்ள சாபங்கள் இருக்கு. புரியுதுங்களா? இந்த ஜாதியை சாப்பிட்டு ஜாதியால் சொல்லியிருக்கான். நான் ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண, ஐயா அவன் அக்கிரமக்காரன், அவங்க ஜெபம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டுட்டான். இப்படிப்பட்ட பேய்த்தனங்கள் உள்ளவர்கள் ஊழியக்காரனும் இருப்பாங்க. அவனா ஊழியக்காரன் கிடையாது. அவனால எவன் அழைச்சான் ஊழியத்துக்கு? என்கிட்ட கூட்டு வர சொல்லு, செருப்பு எடுத்து அழைப்பான் தலையில. ஊழியத்துக்கு அழைத்துலங்க, நீயா வந்த அதான் புத்தி மாறல. ஆண்டவர் உன்னை அழைத்திருப்பார்னா உனக்கு ஒரு மறு ரூபத்தை ஆண்டவர் தருவார், சுபாவத்தை மாற்றுவார் இல்லையா? நீ ஆரோன போல அழைக்கப்பட்டிருந்தாலும் தேவனுக்கு புத்திமுட்டுக்காக ஊழியக்காரனுக்கு புத்திமுட்டு கொடுத்து ஒரு செயல்படுத்துவார். நீயா வந்துட்ட, உன்னை யார் பொறுப்பெடுப்பா? ஆண்டவரா பொறுப்பெடுப்பார். நீ போய் சொல்லி ஏமாத்தி அத்தை வாழ்க்கை கெடுத்துதான் வாழணும், வேற வேலை. நீ ஊழியக்காரன் லிஸ்ட்லே கிடையாது. சாத்தானோட ஆளு புத்தி செய்திருக்காரு, சுபாவம் செய்திருக்காரு. அதான் அவன் சாத்தானோட ஆளு கிடையாது. என்னை கொடுத்து எங்கெல்லாம் போய் கெடுத்து பேசியிருக்கான். காரணம் என்ன? அவெல்லாம் சாபம். எங்கிட்ட சொன்னா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாச. உன்னை குறித்து எவன் கெடுத்து பேசினாலும் அவனுக்குள்ள சாபம், அவனுக்குள்ள பொல்லாப்பு இருக்கு. அவனே அவன் அறிய மாட்டான். ஆனா பக்திமான போல இருப்பான். அவனை ஏமாந்துடாத. சில பெண்கள் பக்திமான்ற போல இருப்பாங்க, ஆனா ஏமாந்துடாத. எச்சரிக்கை. நம்மளை கண்டவனு பெரிய பசுத்தவான மாதிரி பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனா அதெல்லாம் மாயமானமா இருக்கும். எச்சரிக்கையா இருக்கணும், மாயமற்றவளா இருக்கணும். இப்படியாப்பட்டவெல்லாம் விலகி வாழணும். சோதனை போட்டு போயிரு தூர. அவங்க கூட இருந்தா நமக்கு பாதிப்பு, அவ புத்தி நமக்கு வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? அவர் சொல்லிக் கொடுத்தார். அவர் சொன்னாரு, பாஸ்டருக்கு சொல்லிக் கொடுத்தாரு, நெத்திச்சு பாஸ்டர். அப்போ யாருக்குள்ள அக்கிரமம் இருக்கோ அவர்களை விட்டு நான் விலகும், நெருங்கி பழகவே கூடாது. சோத்திரம் பஸ்டர் நல்லா இருக்கு, அவனுதான் அந்த இடத்துல நிற்க வேணும். அவன் கூட நெருங்கி பழகணும். அவனை ஆளுகை செய்ய அந்த பொல்லா, அவளை ஆளுகை செய்யற அந்த பொல்லாப்பு என்னையும் பிடிக்கும். குடிகாரனோட பழகினா நீங்க என்னைக்காவது டச் பண்ணுவீங்க. சூதாட்டுக்காரனோட போய் வேடிக்கை பார்த்தேன், நீ அதை கை வைப்ப. பிற்பாட்டுக்காரனோட கையை பழகினா உனக்கு அந்த கையை வேலை செய்யும். ரட்சியப்படுறதுக்கு முன்னே சொல்லுவாங்க சில சாட்சி, ஐயா நான் பெரிய பொம்பளை பொறிக்கா இருந்தேன் ஐயா, ஊழியத்துக்கு வந்த அப்புறம் அப்படிதான் இருப்பான். நான் திருடுவையா, எல்லாம் வழிபாடு பண்ணுவையா, அப்படியே கீழிடுவையா அப்படின்னா சாட்சி சொல்லுவாங்க. ஆனா ஊழியத்துக்காக அவன் அப்படிதான் செய்யணும். யாரே வைப்பாங்க ஒரு கெட்ட புத்தி, இன்னொரு கொண்டாட்டினா விடமாட்டையா அப்படி பழகி ஏமாத்திடும். அதே புத்தியா ஊழியத்துக்கு வந்தாலும் இருக்கு. புரியுதுங்களா? எனக்கு தெரியும். அப்படியாப்பட்ட இடத்துல நான் பழகவே கூடாது. நான் தேவனை அண்டிக் கொள்கிற பாக்கியவான்கள். நான் தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறேன். என்னில தேவ ராஜ்யத்தின் ஆளுகை இருக்க வேண்டும் வழியே பேய் கடன்களின் ஆளுகை எனக்குள்ள இருக்கவே கூடாது. அதனால்தான் விலகி வாழ்ந்துட்டு. ஆனா அவளுக்குள்ள முன்னோரின் சாபம் இருக்கும். அந்த சாபம் அவர்களை விடாது. அவள் கெடுத்தால் அவள் பிள்ளைங்க மீது பாவம் சுமந்திருக்கும். நான் என் வாழ்க்கையில யார் வாழ்க்கையும் கெடுத்ததில்லை. புரியுதுங்களா? எனக்கு அது பின்தொடர வேண்டிய அவசியமே கிடையாது. சாத்தானே என்னை இப்ப பார்த்துட்டு ஐயோ பாவம் பழகாம பார்த்துட்டு போயிடும். என்னங்க, சாத்தானே என்னை பார்த்துட்டு ஐயோ இவன் பாவம் சொல்லி என்னை விட்டுட்டு என்னை பரதாம பார்த்துட்டு அவன் போயிடுறான்.
ஆனா பேய் பிடிச்ச இந்த ஊழியக்காரன் என் பேரை கெடுத்தான், சில கிறிஸ்தவனையும் என் பேரை கெடுக்கான். இவெல்லாம் பேயோட ஆளுகையில இருக்கணும். சாத்தானே எனக்கு என்ன பரிதாம் பார்த்துக்கிட்டு போறான். ஐயோ பாவம், இவன் நொந்து போய் கிடக்கா போயிடும். அருமையானவர்களே, நீங்க நாம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறோம். தேவனுடைய ஆளுகை நமக்குள்ள இருக்க வேணும். அது சால சிறந்தது. தேவ கிருபைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து வாழ்வதுதான் நல்லது. தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அனைத்து வழி நடத்துவார். ஊழியக்காரர் தன்னை சரிப்படுத்தி வாழுங்கள். துர்க்குணங்கள் அகன்று போச்சோம். புரியுதுங்களா? யாரையும் ஏமாத்தி காசு வாங்கினா அது உங்க சாப்பிடும். நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். அப்புறம் ஏமாத்தி சொத்து வாங்கினா அது பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. அதனால் தேவனை நம்பி வாழ். இந்த விஷயம் இருக்கு, அதெல்லாம் சொல்ல விரும்பல. இந்த லெந்து நாட்களிலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில உன் கிரிகளை சரிப்படுத்த ஒப்புக்கொள்ளுங்க. உன் நடத்தைகளை சரிப்படுத்துங்க. உன் சுபாவங்களை சரிப்படுத்துங்க. நீ இருக்கிற வண்ணமாகவே வாழ்ந்தால் நீ நரகத்துக்கு தான் போவாய். ஊழியக்காரனா இருந்தாலும் தேய் வந்து உன் ஆவியை கொண்டு போ. கடவுள் தூதனை எடுக்க மாட்டார். தேய் வந்து உங்க ஆவியை கொண்டு போயிரு. தெருவில் தான் அலையில புதைத்த இடத்துல தான் இருக்கும். எத்தனை பேர் சொத்து உண்டாக்கி இருக்காங்க, பரலோகத்துக்கு போறேன். புரியுதுங்களா? எனக்கு இருக்கு அப்போஸ்தலர் பாஸ்டருங்க கிராஜுவேஷன் இருக்கு, அப்போஸ்தலருங்க கிராஜுவேஷன் என்கிட்ட இருக்கு, மினிஸ்டரி அண்ட் அப்போஸ்தலர் கிராஜுவேஷன் இருக்கு, ரெவரண்ட் அண்ட் அப்போஸ்தலருங்க கிராஜுவேஷன் எனக்கு இருக்கு. தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். ஒரு நன்மையை ஒருவன் கெடுத்தால் அதை விட பெஸ்ட் ஆண்டவர் தந்து வழி நடத்துகிறார். புரியுதுங்களா? அவன் கெட்டவன், அவன் புத்தி கேடு கெட்டது, அவன் தான் ஓடுவான். நான் தேவனை நம்பி வாழ்வோம். தேவ ஜனங்களே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, துர்க்குணம் உங்களுக்கு தேவைக்கூடாது. யாரு கிடைக்க நன்மையை கெட்டு போட்டு சாபத்தை வாங்கிக்கிறார்கள். நிறைய குடும்பங்களிலே சாபம் இருக்கு. அந்த சாபங்கள் நமக்கு தேவையில்லை. ரெண்டு நாட்களிலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நம்ம ஆவியாத்மா சரித்து ஆண்டுடைய கருத்துல கொடுப்போம். தேவன் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. நேற்று நைட்ல எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் செத்து போயிட்டார். நேற்று நைட்ல சிஜிஎம் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் செத்து போயிட்டார். ஆனா இங்க எல்லாம் பிளஸட் பெனியெல்லாம் அதுக்கு பாஸ்டா இருந்த பாஸ்டர் மார்டின் ராபர்ட் அவர் முதலே ஞானஸ்தானம் கொடுத்தாரு. இங்க வாங்கிட்டேன். சீக்கிரம் போனவொடனே அது செல்லாது, இங்க ஒரு ஞானஸ்தானம் எடுங்க. அதான் எனக்கு இப்ப 2வது ஞானஸ்தானம் கொடுத்தா சீக்கிரம்ல. அவர் இன்னைக்கு போயிட்டார். நேற்று நைட்டே சேர்த்துட்டார். அருமையானவர்களே, அவர் செய்த நன்மைகள் எனக்கு தெரியும். இப்போ என்னன்னா, அவரை பத்தி கேள்விப்பட மகன் ஒரு பிள்ளைவாது பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். மார்டின் ராபர்ட் முதல் பையன் ஒரு பிள்ளைவாது பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா பிள்ளைவாது பொண்ணுன்னா அவருக்கு சொத்து இருந்தா சொத்தெல்லாம் அவருக்கு தான் வரும். அவர் தான் உரிமையாளர் சொத்துக்கு. பிள்ளைவாத ஜாதியிலே சொத்து பெண்களுக்கு தான் உரிமை இருக்கு. ஆண்களுக்கு ஆம்பளை பையன் இருந்தா பையன் எங்க பெண் எடுக்கிறானோ அவங்க தான் போய் சொத்து ஆளுகை செய்யணும். பெண்ணு யார் எடுக்கிறான்னு மருமகன் தான் வந்து சொத்துக்கு அதிபதி. அதை விற்கவோ ஆளுகை செய்யவோ பெண்ணுக்கோ பெண்ணை கல்யாணம் பண்ண மருமகனுக்கு தான் இருக்கு. அந்த வீட்டு மருமகன் யாரும். அப்போ அவரு மாற்றி நாம மூத்தவங்க பிள்ளை ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணினா அந்த பிள்ளை ஜாதி அந்த குடும்பத்தாருடைய எல்லா சொத்தும் அவருக்கு தாங்க. அவர் போய் அதை எடுக்கணும் கையில, அவ்வளவுதான். அதுதான் உண்மை. அந்த ஜாதியில அந்த நல்ல விஷயம் இருக்கு. சொத்தை பெண் பிள்ளைக்கு எழுதி வச்சிருவாங்க. மருமகன் ஆளுகையில தான் அது இருக்கு. மருமகன் பெண்ணோட வீட்டிலேயே மனைவி வீட்டிலேயே போய் தங்கிடுவார். அந்த வீடு எல்லாம் அவனுக்கு தான். நான் திருநெல்வேலியில இருக்கும்போது ஒரு சைவ பிள்ளை பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தாங்க. வெளியில இருந்து பேசுறாங்க, அவங்க சொந்த வீடு இருக்கா பாருல, எவ்வளவு காடு இருக்கா பாருல, அப்படியே வந்து வீட்டுல செட்டில் ஆகும்ல. அப்போ பெண் வீட்டார் வீடு வசதி தான் எல்லாம் வருகிற மருமகனுக்கு தான் சொன்ன. அந்த ஜாதியில தான் அந்த நல்ல பண்பு, எவ்வளவு நேர்மை. அப்போ அவரு எந்த பிள்ளைவாழ் பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கானோ அந்த பையனை சின்ன வயசுல பார்த்தது நானு. அந்த மனைவியோட சொத்து எல்லாம் அவருக்கு தான், மகனுக்கு கிடையாது. அவருக்கு தான் அந்த சொத்துக்கு உரிமை இருக்கு. அவர் தான் ஆளுகை செய்வார். அங்க வர முடியாது, சொத்து நான் தரமாட்டேன்னு சொல்ற அவன் மாமனாருக்கு இது கிடையாது. புரியுதுங்களா? அது அந்த மாதிரி தான் அவன் வாழ்வான். நல்ல பண்பு உள்ளவங்க. அதனால நாம பேய்த்தனங்களை வச்சு அகன்று போடுவோம். அவருக்கு கொடுக்க முடியாது, இவங்களுக்கு கொடுக்க முடியாது. நீ போய் அனுபவிக்க வேண்டியதுதான். அதான் அவனுக்கு காணாம். போய் மாமனார் வீட்டுல அந்த சொத்தெல்லாம் நீ தான் எடுக்கணும். டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிரு.
உனக்கு சொத்தெல்லாம் அவன் அந்த சொத்து போல உனக்குதான். நம்பிக்கை எல்லாம் தென்னவேல போய் கேட்டுப்பா. பிள்ளைவாழ் ஜாதியில சொத்து, பெண் சொத்து பெண் பிள்ளைக்கு தான் கொடுப்பாங்க. அதனால நாம ஜாக்கிரதையா இருக்கணும், ஏமாற்றக்கூடாது. லாபான ஏமாத்தலாம் பாத்தீங்களா, யாக்கோபை. இதே மாதிரிதான் சில மாமனார்களை ஏமாத்துவான். ஏமாத்தனா சொத்தை பிளாக் பண்ண எடுக்குது, எல்லாம் வீடு சொத்து, அந்த சொத்துல அவங்களுக்கு தான். மாறா அந்த அம்சம் பிள்ளைவாழ் ஜாதியில தான் இருக்கு. அதனால நீங்க தேவ சமுதிர காத்து பறையர்கள் எடுத்துருங்க, முதலியார்கள் எடுத்துருங்க. ஒரு பெண்ணு ஏழப்பட்டவள் நல்ல பண்புள்ள பெண்ணா இருந்தா அந்த பெண்ணிட்ட டவுரி வாங்க மாட்டாங்க. அம்மா என் குடும்பத்துக்கு ஏற்றோடுமா இருக்கியாமா, எங்களை நேசித்தியா, நல்ல பண்புள்ளவளா இருக்கியா, எப்ப அவன் பிள்ளை பண்புள்ளவன்னு கேள்விப்பட்டேன், அது போதும் எனக்குயா, பிள்ளைய மட்டும் அனுப்பு, டவுரி வேணாம், வரதட்சணை எனக்கு தேவையில்லை, உன் பிள்ளை என் பிள்ளைய போல வீட்டுல இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும் சொல்லி இந்த டவுரி இல்லாமலே முதலியார் குடும்பத்துல பெண் எடுத்துருவோம். அதே பரிகாரம் கூட நல்ல பண்புள்ள பெண்ணா இருந்தா டவுரியா, நான் டவுரியா வாங்கினேன், என் வீட்டம்மா எதுவே இருக்கு, ₹1 கூட வாங்கல, ஏமா ₹1 வாங்கினா ₹1 கூட வாங்கலைங்க, நான் டவுரியே வாங்கலைங்க. அவங்க கிட்ட ஒரு 40,000 கடன் வாங்கினேன், அவ்வளவுதான். 8,000 கொடுத்துட்டேன், 32,000 தரணும், கொஞ்சமா தந்துடுறேன், வேண்டாம்னு சொல்லிட்டான். இதுவா டவுரி? டவுரி வாங்கலை, அந்த பாவம் என் தலையில சுமரா. புரியுதுங்களா? இது போலதான் பறையர்களோ முதலியார்களோ இன்னொரு உடையார் ஜாதியெல்லாம் எடுத்துக்கீங்க, டவுரி எல்லாம் எதிர்பார்க்க மாட்டான். பிள்ளை நல்லா பண்புள்ளவரா இருக்கிறாளா, அது போதும் எனக்கு சொல்லி பிள்ளையை வாகம் பண்ணி கொள்வார்கள். புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்புள்ளவர்கள் தான் இவங்கெல்லாம். அவங்க பெண் வீட்டால் சொத்தையே கொடுத்துருவாங்க பெண்ணுக்கு, இந்த பிள்ளைவாழ் ஜாதி. அது எவ்வளவு பெரிய பண்பு. அதே நேரத்துல அவன் பையனுக்கு பொண்ணு எடுக்கணும்னா அவன் பெரிய சொத்துக்கார பொண்ணு தான் பெண் எடுப்பான். அவங்க அப்படிதான் கொடுப்பாங்க, பெரிய சொத்துக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவாங்க பையனுக்கு. அவங்க புத்தி அப்படி, நான் தான் கொடுத்துட்டோம், அது இல்லாத பிள்ளைய கல்யாணம் பண்ணாமே. அதுக்கு பறையர்கள் உடையார் முதலியார் இவங்க எல்லாம் பணம் இல்லாவிட்டான் பரவாயில்லையா, சொத்து இல்லாவிட்டான் பரவாயில்ல, பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பு போதும்னு கல்யாணத்தை பண்ணி பிள்ளைய நல்லா வாழ வைப்பாங்க. இதான் இவங்களுடைய பண்புகள். புரியுதுங்களா? நல்லா குணாதிசயம் இருந்தா போதும், குடும்பத்தை கெடுக்கலாம் இல்லாம இருந்தா போதும். இந்த பண்பு அவளுக்குள்ளதான் இருக்கு. அதனால இந்த கொள்ளாத சுபாவங்கள் எல்லாம் நம்ம அகற்றி போட்டு நல்வழிப்பட்டு வாழத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜபிக்கிறாங்களா? மகா பரிசுத்தம் நல்ல தேவனே, அந்த அருமையான நல்ல வேலைக்காக சுதந்திரம் அன்று இந்த நெருந்த நாட்களில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில நம்ம துதிக்க ஆராதிக்க வசனங்களை தியானிக்க கொடுத்த இலக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. கிருபை எங்களோடு இந்த பாதுகாக்கணும் ஆண்டவரே, எல்லாம் எதுவும் இராதவை பாதுகாக்கணும். இந்த நாட்களை எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திடுறோம். அல்லேலூயா. எந்த பேய்த்தனமும் எங்களில் இராதபடி அவை எங்களை விட்டு தூரப்படுத்திடுறோம். ராஜா, எங்களை ஆளுகை செய்யும் தாக்குறோம், திருக்கரங்களிலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you.